மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரீசனிங் டாபிக்ல இருக்கக்கூடிய ஒரு 5 முக்கியமான சம்ஸை நம்ம இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். எப்போதுமே உங்க சிலபஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்டிடியூட்ல இருந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 22 கேள்விகள் ஆப்டிடியூட்ல இருந்தே உங்களுக்கு வந்துடும். எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு 3ல இருந்து ஒரு 5 கேள்விகள் கிட்ட இந்த ரீசனிங் பார்ட்ல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ரீசனிங் பார்ட்டை எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரீசனிங் பார்ட்ன்றது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, டைஸ் இருக்கும். டைஸ்னா பகடை கணக்குகள். ஒரு டைஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த டைஸில் ஏதாச்சும் ஒரு ஃபேஸை கொடுத்துட்டு இந்த எண்ணுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டைஸுக்கு என்ன ஆப்போசிட்டாக வரும்ன்றது கிடைக்கும். செகண்டாக இருக்குது பசில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு சில புதிர்களை கொடுத்துட்டு அதற்கான ஆன்சரை உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது பசில். அப்புறம் விஷுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 படத்தை கொடுத்துட்டு ஒரு 3 படம் ஏதாச்சும் ஒரு தொடர்புடைய படமாக கொடுத்துருப்பாங்க. 4ஆவதா இருக்கிற படத்தை எம்டியா விட்டுட்டு உங்கள்கிட்ட ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. எந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் கரெக்டா அந்த 3 படத்தோட ஒத்து போகுது, இல்ல அந்த 3 படத்தை எது முடிச்சு வைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இமேஜை உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இது விஷுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. அப்புறம் நம்பர் சீரீஸ் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. நம்பர் சீரீஸ்னா என்னன்னா அதுல தான் இந்த 2 கணக்குமே, இந்த 2 சம்ஸுமே நம்பர் சீரீஸ்ல வரக்கூடிய ஒரு சம்ஸ் தான். அது இல்லாம ஆல்பா நியூமரிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பாயிண்ட் நான் இங்கே சொல்லிடுறேன். ஏலேருந்து இசட் வரைக்கும், ஏபிசிடி அப் டு இசட், இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆல்பபெட்டோட ஆர்டினல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏக்கு 1 நம்பர், பிக்கு 2, ஏன்னா இது 2ஆவதா வரக்கூடிய ஆல்பபெட். இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்னா அப் டு இசட் வரைக்கும் இது போகும். இசட்டோட ஆர்டினல் நம்பர் என்னன்னா 26. இது ஏறு வரிசை. அதாவது ஏலேருந்து இசட் வரைக்கும் போகக்கூடிய அந்த ஆல்பபெட்டோடைய நம்பரை நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இதை இன்னொரு பேர்ல கூட சொல்லுவாங்க, கோடிங் அண்ட் டீகோடிங்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்சி பேங்கிங் செக்டார்லாம். பட் கான்செப்ட் இதே தான். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் 1லேருந்து 26 வரைக்கும் அந்த ஆர்டினல் நம்பரை எழுதிட்டேன். இது அசெண்டிங் ஆர்டர். இப்ப டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, இசட்டுக்கு 1 வைக்கணும், அதுக்கு மேல இருக்கிற ஒய்க்கு 2 வைக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா எக்ஸ் இருக்கும். எக்ஸ் ஒய் இசட் இல்லைங்களா, 3 இருக்கும். இது அப்படியே கீழேருந்து மேலே வரும். ஏக்கு வரும்போது 26 அப்படின்ற நம்பர் வரும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஒரு சில எலமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டியிலேருந்து அடுத்து கொடுக்கப்பட்ட எலமெண்ட்டுக்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றத நீங்கள் டேலி பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி டேலி பண்ணிகிட்டே வரும்போது ஏதாச்சும் ஒரு சீரீஸை பயன்படுத்தி கண்டிப்பாக அந்த ஆன்சர் அந்த சீரீஸை தொடர்பாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, எத்தனை நம்பர் அது விடுபட்டு போயிருக்கு அப்படின்ற அந்த விடுபட்டு போன அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த சீரீஸை இந்த பேட்டர்னில் தான் அது மூவ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய அந்த ஆல்பபெட்டை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் ஸ்டார்ட் 1லேருந்து 26 வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர்லையும், இசட் டு ஏ, அதாவது இசட்டை 1ஆ வச்சுக்கணும், ஒய்யை 2ஆ வச்சுக்கணும், எக்ஸை 3ஆ வச்சுக்கிட்டு அப்படியே பேக் டு ஃப்ரண்ட் அந்த ஏ 26. இந்த ஆர்டரில் ஒரு வாட்டி ஏலேருந்து இசட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருங்க. ஒரு கொஷின் இந்த ஏரியாலேருந்து கண்டிப்பாக வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர் சீரீஸில் இருக்கிற கேள்விகளை நாம் 2 கேள்வி நான் கொடுத்துருக்கேன். அதை 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் 3 ஆப்ஷன் ஒரே பேட்டர்னை சார்ந்து இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் தனியாக இருக்கும். அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆட் மேன் அவுட். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, 9 இருக்கு, 19 இருக்கு. இது ஒரு பேட்டர்னில் ஏறிக்கிட்டே போகுது. இது எந்த பேட்டர்னில் ஏறுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 4லேருந்து 9 வர 5 நம்பர் எடுத்துக்குது, 9லேருந்து 19 வர 10 நம்பர், அதாவது 10ன்ற அந்த நம்பர் நடுவில் இருக்கு. நடுவில் 10 நம்பர் இருக்கு. 4லேருந்து 9க்கு +5 ஆயிருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி 9லேருந்து 19 வரதுக்கு +10 ஆயிருக்கு.
19லேருந்து 39 போக ப்ளஸ் 20 ஆயிருக்கு. இந்த இடத்துல 20 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. அதே மாதிரி 39 to 79 வரைக்கும் வர 40 ப்ளஸ் 40 சரிங்களா. 40 நம்பரை வந்து அதை தாண்டி அதாவது விட்டுடுச்சு, 40 நம்பரை வந்து விட்டுட்டு எனக்கு 79 வந்துருக்கு. இங்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கு. 5 இருக்குன்னா இன்டூ 2 அதை பண்ணிங்கன்னா 10 வரும். 10 இருக்கு அப்படின்னா இன்டூ 2 அதாவது மல்டிப்ளைடு பை 2 பண்ணிங்கன்னா 20 வரும். இப்போ 20 இருக்கு, 20 இன்டூ 2 அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 40 அப்படின்னு வரும். இப்போ 79லேருந்து 149க்கு வரதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 89, 99, 109, 119, 129, 139, 149 நடுவில் 70 நம்பர். ஆக்சுவலாக இன்டூ 2ன்ற அந்த பேட்டர்ன் தானே நமக்கு இந்த சீரீஸ் வந்து பின்பற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே 40 அப்படின்னா இன்டூ 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 80 நம்பர்ஸை இது விட்டுட்டு 159 தான் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கணும். பட் இங்கே என்ன ஆயிருக்குன்னா 70 நம்பர்ஸை விட்டுட்டு 149 எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 149 தான் தனியாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர், ஆட் மேன் அவுட். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 9 இருக்கு, இது கரெக்டாக எனக்கு ப்ளஸ் 5 வந்துடுச்சு. செகண்ட் ஆப்ஷனில் 19 இருக்கு, இது வந்து எனக்கு என்ன ஆகுது இன்டூ 2 அதை பண்ணும்போது எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் இருக்கக்கூடிய 19 வந்து வந்துடுச்சு. 19க்கும் 9க்கும் நடுவில் ப்ளஸ் 10 இருக்கு. 10 இன்டூ 2 பண்ணோன்னா 20 வரும். 20 நம்பர்ஸ் எனக்கு விடுபட்டுட்டு எனக்கு என்ன வருதுன்னா 39 வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதிலெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 149ல் தான் அந்த சீரீஸ் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 149. இதை நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு நம்பர் சீரீஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷின். இதை நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் கொஷின் வந்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸை இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்னில் இந்த சீரீஸ் ஏறிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ 11லேருந்து 15 வரத்துக்கு ப்ளஸ் 5, அப்புறம் 16லேருந்து 24 போகிறதுக்கு ப்ளஸ் 8, அப்புறம் 24லேருந்து 35 வரத்துக்கு ப்ளஸ் 11, 35லேருந்து 49 போகிறதுக்கு ப்ளஸ் 14. இந்த பேட்டர்னை வந்து இது பின்பற்றிக்கிட்டு வருது. ஸோ 11லேருந்து 16 வரதுக்கு ப்ளஸ் 5, அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ப்ளஸ் 3 வந்து ஆட் ஆகி எனக்கு 8 இங்கே வருது. இதுக்கப்புறம் ப்ளஸ் 3 ஆட் ஆகி 11 வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதுக்கப்புறம் ப்ளஸ் 3 ஆட் ஆகி எனக்கு 14 வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து என்ன வரும், ப்ளஸ் 3 வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். இப்போ 14 ப்ளஸ் 3 எவ்வளோ வரும்னா 17, 15, 16, 17. ஸோ 49 ப்ளஸ் 17 இதை நம்ம பண்ணோன்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். 9ம் 7ம் நீங்கள் ஆட் பண்ணும்போது 16 வரும். ஸோ 4 + 1 + 1 66. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 66 வரும். இதுக்கான ரைட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி 66 அப்படின்றது தான். நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் நம்ம பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் பேசிஸ்லையும், ஃபோர்த்து சம் வந்து நம்ம ஒரு பசில் பேசிஸ்லையும் ஒரு சம்மை நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்தது தான். இந்த சம்மை நம்ம பார்க்கலாம். இதில் என்ன இருக்குன்னா ஹம்பிள் அப்படின்ற அந்த வார்த்தையை HUMBLE இது எப்படி கோடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா EHLUBM அப்படின்ற பேசிஸில் கோடிங் கொடுத்துருக்காங்க. இதே பேசிஸில் கோடிங் பண்ணால் எப்படி எஜுகேஷன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான கோடிங் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அவங்க கோடிங் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற வேர்டை இவங்க ஃபஸ்ட்டாக எழுதியிருக்காங்க, தென் ஃபஸ்ட்டாக இருக்கிற வேர்டை அதுக்கப்புறம் எழுதியிருக்காங்க, அப்புறம் தேர்டு வேர்டாக லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டை எழுதிட்டு ஃபஸ்ட்டு வேர்டுக்கு அப்புறம் இருக்கிறத ஃபோர்த்து வேர்டாக அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஃபிஃப்த்தாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட்லேருந்து 3ஆவதாக வரக்கூடிய வார்த்தையை ஃபிஃப்த்தாகவும், சிக்ஸ்த்தாக ஃபஸ்ட்டுலேருந்து 3ஆவதாக வரக்கூடிய வேர்டை சிக்ஸ்த்தாகவும் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த பேசிஸில் அவங்க கோடிங் பண்ணியிருக்காங்க. இது இந்த பேசிஸில் தான் இருக்கணுமானா அப்படி இல்லை, சம்முக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாற்றுவாங்க. இந்த சம்மில் லாஸ்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறத செகண்டாக கொடுத்துருக்காங்க. அதே வரிசையில் லாஸ்ட்லேருந்து செகண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்டை தேர்டாக கொடுத்துட்டு ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டாக இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டை ஃபோர்த்தாக கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக லாஸ்ட்லேருந்து தேர்டாக இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டை ஃபிஃப்த்தாகவும்
ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்டாக வரக்கூடிய ஆல்ஃபபெட்டை 6ஆகவும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதே பேசிஸில் இந்த எஜுகேஷன்றதையும் நம்ம கோடிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், இதுக்கு ஃபஸ்ட்டு கோடிங் அதை நான் கொடுத்துட்டேன். செகண்டாக என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபபெட்டை செகண்டாக நான் வந்து எழுதுவேன். ஸோ NE. தேர்டாக லாஸ்ட்லேருந்து செகண்டாக இருக்கக்கூடியது என்ன இருக்குது, O இருக்குது. ஸோ இதை தேர்டு ஆல்ஃபபெட்டாக இதை நான் எழுதுவேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டாக என்ன இருக்கோ அதை ஃபோர்த்தாக நான் எழுதுவேன். NEOED. இதே பேசிஸில் நான் ப்ரொசீட் பண்ணேன்னா எனக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ லாஸ்ட்லேருந்து தேர்டாக இருக்கக்கூடிய வார்த்தை I இருக்குது. ஸோ இதை ஃபிஃப்த்தாக நான் எழுதுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டுலேருந்து தேர்டாக இருக்கக்கூடிய வார்த்தை என்னதுன்னா U, அதை வந்து சிக்ஸ்த்தாக நான் எழுதுறேன். அதே பேசிஸில் ஃபஸ்ட்டுலேருந்து நாலாவதாக வரக்கூடிய வார்த்தை ஏழாவது வார்த்தையாக வரும், T அப்படின்றது. தென் ஃபஸ்ட்டுலேருந்து ஃபோர்த்தாக வரக்கூடியது எட்டாவது வார்த்தையாக Cன்றது வரும். ஒரே ஒரு வேர்டு மட்டும் மிச்சம் இருக்குது, அந்த வேர்டு வந்து A. இதை கடைசியாக நான் வந்து 9th வேர்டாக இதை வந்து நான் எழுதி கோடிங்கை நான் முடிப்பேன். இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, NEODIUTCA. ஸோ இந்த சம்முக்கான ஆப்ஷன் வந்து A. இது கோடிங் டிகோடிங். TNPSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க கோடிங் டிகோடிங். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. இப்போ ஃபோர்த் சம்மை நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் சம் வந்து ஒரு பசில், ஒரு புதிர், அந்த பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு சம். இதில் என்ன கொடுக்குறாங்கன்னா, இஃப் ஆரஞ்ச் இஸ் கால்டு பட்டர், அதாவது ஆரஞ்சை வந்து நம்ம பட்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். செகண்டாக என்ன சொல்லியிருக்காங்க, பட்டர் இஸ் கால்டு சோப், பட்டரை வந்து நம்ம சோப் அப்படின்னு சொல்ல போகிறோம். தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோப் இஸ் கால்டு இங்க் அப்படின்றாங்க. சோப்பை வந்து இங்க் அப்படின்னு இனிமேல்ட்டு வந்து நாம் அழைக்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹனி இஸ் கால்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனின்றது இனிமேல் ஆரஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து இதில் வந்து புதிர் வந்து கொடுத்துருக்காங்க. பசிலில் இப்படி வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் வாஷிங் த க்ளோத்தஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது துணி துவைக்க நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. துணி துவைக்க எது யூஸ் ஆகும்னா, இதில் 4 இருக்குது. ஆரஞ்சு இருக்குது, பட்டர் இருக்குது, தென் சோப் இருக்குது, அப்புறம் ஹனி இருக்குது. இது 4 தான். இதில் எது துணி துவைக்க யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, சோப்பு தான் வந்து துணி துவைக்க யூஸ் ஆகும். அந்த சோப்புக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சோப் இஸ் கால்டு இங்க்குன்றாங்க. சோப்பு வந்து இங்க்குன்னு தான் இந்த பசில் பொறுத்த வரைக்கும் அர்த்தம். ஸோ துணி துவைக்க யூஸ் ஆகுறது சோப்பு, அது வந்து இந்த இடத்துல இங்க் அப்படின்னு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இங்க்குன்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சம் வந்து நம்ம பார்க்க குட்டியாக ஒரு கான்செப்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட் பேர் வந்து டைரக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ஷன் டெஸ்ட். இதில் இன்னும் 1-2 கேள்விகள் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்திருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். அதனால் இந்த கான்செப்டை நான் கவர் பண்ணுறேன். இது வந்து எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்னா, எந்த கொஷினாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டயக்ராம் ஒன்று உங்கள் கொஷின் பேப்பரில் ரஃப் ஒர்க் அப்படின்னு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின் கேட்டால் இந்த கொஷினை நீங்கள் படித்தோடனே இந்த ரஃப் காலமில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு 4 டைரக்ஷனை நீங்கள் குறிச்சிக்கிங்க. இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, என் நார்த், இது வெஸ்ட்டு, இது சவுத்து, இது ஈஸ்ட், இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா, யாரோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து கிளம்புறாரு, சவுத்தாக போகிறாரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிறாரு, அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுக்கிறாரு, ரைட் எடுக்கிறாரு, இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒரு பர்சன் வந்து இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் 10 கிலோமீட்டர் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 கிலோமீட்டர் வந்து அவர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வந்து போயிருக்காரு. அந்த ஈஸ்ட்லேருந்து லெஃப்ட் எடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து அவர் லெஃப்ட் எடுக்கிறாரு அப்படின்னா இந்த பக்கம் அதில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 12 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 கிலோமீட்டர் வரைக்கும் அவர் போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் ஸ்டாப் ஆவார். சரிங்களா? இப்போ கொஷின் எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்டாப் ஆகுற இடம் வந்து கிளம்புன இடத்துலேருந்து எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நார்த்தை நோக்கி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து அவங்க தள்ளி இருக்காங்க அப்படின்னும் கேள்வி கேட்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக மாறும். எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி அவங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டு போகிறாங்க, அப்புறம் லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட் எடுத்தாருன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுவார். இந்த பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் எடுக்கிறாருங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து ஒரு லைன் ட்ரா ஆகும்.
இப்போ கிளம்புன இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காங்கன்னு கேட்டால் ஒரு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான எவ்வளோ தூரம் வந்து அவங்க தாண்டி போயிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு மெத்தட் ஆஃப் கொஷின். இது மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களை கேட்பாங்க. அவங்க எந்த டைரக்ஷனில் இருக்காங்க, இல்லை எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்றது கேட்கலாம். இல்லாட்டி கிளம்புன இடத்துலேருந்து எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். பட் எது கேட்டாலும் இந்த டயக்ராம் வந்து பேசிக், அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் பிளட் ரிலேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் போன வாட்டி நடந்த எக்ஸாமில் கூட அதை கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் நடந்த எக்ஸாமில் கூட. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் கொஷின்ஸு. சரி, நம்ம லாஸ்ட் கொஷினான 5th கொஷினில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஆல்ஃபபெட்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் டி கொடுத்துருக்காங்க, ஒரு +1, அதாவது சியை விட்டுட்டு டி வருது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈயை விட்டுட்டு +1, அதாவது ஈயை விட்டுட்டு உங்களுக்கு எஃப்க்கு போகுது. இங்கே சியில் ஸ்டார்ட் ஆகுது, டிஇ 2 ஆல்ஃபபெட்டை ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸ்கிப் பண்ணிட்டு எஃப் வருது. எஃப்க்கு அப்புறமும் ஜிஹெச் அப்படின்னு சொல்லி 2 ஆல்ஃபபெட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஐ வருது. இப்போ தேர்டாக கொடுத்துருக்குற அந்த பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியில் ஸ்டார்ட் ஆகுது, இஎஃப்ஜி 3 ஆல்ஃபபெட்டை ஸ்கிப் ஆகுது, ஹெச் வருது. ஹெச்சுக்கு அப்புறம் ஐஜேகே இந்த 3 ஆல்ஃபபெட் வந்து ஸ்கிப் ஆகிட்டு எனக்கு எல் வருது. ஸோ 1 1 ஸ்கிப் ஆகுது, இங்கே 2 2 ஸ்கிப் ஆகுது, இங்கே 3 3 ஸ்கிப் ஆகுது இல்லைங்களா? அப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈல ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக ஈல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா பிசிடிஇ அடுத்தது ஈல வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 1 எனக்கு ஸ்கிப் ஆகிருக்கு, அடுத்ததில் 2 2 ஸ்கிப் ஆகிருக்கு, அடுத்ததில் 3 3 ஸ்கிப் ஆகிருக்கு. அப்போ இங்கே எனக்கு 4 4 ஸ்கிப் ஆக போகுது, +4. அடுத்த ஆல்ஃபபெட்லேருந்து அடுத்த ஆல்ஃபபெட்டுக்கு உங்களுக்கு +4 இருக்கும். ஈக்கு அப்புறம் என்ன இருக்கு, எஃப் ஜி ஹச் ஐ இல்லைங்களா? இந்த 4 ஆல்ஃபபெட்டும் ஸ்கிப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து தள்ளி இருக்க போது, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏ பியில் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த சீரீஸ் சி வருது, அடுத்ததுல டி வருது. ஸோ நமக்கு ஈல ஸ்டார்ட் ஆகும். ஈக்கு அப்புறம் ஒரு 4 ஆல்ஃபபெட் வந்து விடுது. ஈக்கு அப்புறம் எஃப் ஜி ஹச் ஐ இது 4ஐயும் ஸ்கிப் பண்ணிட்டு எல் எம் என் இந்த 4 ஆல்ஃபபெட்டும் ஸ்கிப் ஆகிட்டு நமக்கு ஓ வந்து பிரிண்ட் ஆகுது. எம் எண்ணுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஓ வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி இஜேஓ தான் நமக்கு ரைட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஷின்லாம் எத்தனை நம்பர் ஸ்கிப் ஆகுது கேள்விகளை ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய ரீசனிங் கொஷின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அனலைஸ் பண்ணி இருக்கின்ற முக்கியமான கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் கொஞ்சமும் அடிஷ்னலாக கொஞ்சம் கேள்விகளை சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க. இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்க டாப்பிக்கை பார்த்ததுக்கப்புறம் பிளட் ரிலேஷனு, டைரக்ஷன், அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் இந்த டாபிக்லாம் உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இதுலேருந்துமே ஒரு கேள்விகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதால இந்த டாப்பிக்கையும் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. ரொம்பவே உங்களால் 25க்கு 25 கேள்விகள் தாராளமாக போட முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளை நான்